நாடகம் தமிழென்ற மூன்றிலும் இயவரும் நான்கிலும் புலவர்கள் வாழ்விலும் அமரர் உலகிலும் सरस्वतीये करुणை செய் सरस्वतीये நீ கருணை செய் सरस्वतीये நீ கருணை செய் सरस्वतीये சதா நீ கருணை செய் सरस्वतीये
குறிஞ்சிநாடா திருவாளா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மரமாத உண்மையன்பில் ஒளிவீசி களியாட்டமாடும் தோழா பெருவாழ்வு தந்தருளும் ஈசா நீசா வள்ளி என்னை கண்பாறை தனிகை வாசா கற்றவரிடத்திலும் என் மகளாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரும் புகழும் எடுப்பதற்கு காரணமாகியிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நம் பணியை தொடரலாமே. முத்தமிழ் பாட வந்தே முருகனிகே வணங்கி நின்றே
வரும் கந்தன் என்றால் கருணை வரும் சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும் சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும் ஆறுபடை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே ஆறுபடை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே ஆறுமுகம் கொண்டு ஆறுதல் தந்து கோடி நலை காட்டும் ஒருவனே முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் பாரதத்தாய் மடியினிலே பண்புடனே தவழுகிறேன் பாரதத்தை மடியினிலே பண்புடனே தவழுகின்றேன் பழமையெல்லாம் நினைவூட்டும் பைத்தமிழ் பாடுகிறேன் பழமையெல்லாம் எழிலூட்டும் பைந்தமிழில் பாடுகிறேன் காண வரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதையாவுமே தனித்தமிழே கால வரலாறு போட்டி புகழ்வார் கருணையாவுமே தனித்தமிழே நாடு முறையோடு நன்மை பல தந்து வாழ வழி கூறும் திருக்குறளே முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி அந்த கந்தனை பணிந்து காரியத்தை துவங்கினாலும் காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்செய்யவள் பாடி பதம் பெற வேண்டும் எப்படி தெரியுமா முத்துமாரியம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா முத்துமாரியம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா சித்திரைப்பு மாவிலையில் தோரணமா அவள் சிங்கார தேரில் வரு ஊர்வலமா முத்துமாரியம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா பாலோடு பன்னீரும் அபிஷேகம் அவள் பொன்மேனி மலர்களில் அலங்காரமா பாலோடு பன்னீரும் அபிஷேகமா அவள் பொன்மேனி மலர்களில் அலங்காரமா மங்கள குங்குமத்தின் திலகமா மங்கள குங்குமத்தின் திலகமா அவள் மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்திடுவாளா மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்திடுவாளா முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா திரிசூலம் கையில் கொண்ட திரிசூலியாம் அவள் திக்கெட்டும் காத்து வரும் காளியம்மனா திரிசூலம் கையில் கொண்ட திரிசூலியாம் அவள் திக்கெட்டும் காத்து வரும் காளியம்மனா கற்பூர சுடரினிலே திரித்திடுவாளா கற்பூர சுடரினிலே திரித்திடுவாளா நன்மை பல செய்து நம்மை காத்திடுவாளா நன்மை பல செய்து நம்மை காத்திடுவாளா முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா முகத்தழகை காண வரும் ஒரு நாளா சித்திரைப்பு மாவிலையில் தோரணமா அவள் சிங்கார தேரில் வரு ஊர்வலமா முத்துமாரியம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா குறிஞ்சி முல்லை மருதம் நன்றி நன்றி ஏன் அப்படி எல்லாம் ஜெய்வனை வச்ச மாதிரியே உட்காந்துருக்கீங்களே எல்லாம் நாடகம் பார்க்குறாமா நான் கரகாட்டம் பார்க்குறாங்கன்னு சொன்னேன்
நாடகம் தான் பாக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த நாடகத்தை எப்படி ரசிக்கணும்னு இருக்குல்ல, அது நீங்க தான் சொல்லணும். கீழ இருந்து பாக்குறவங்களுக்கு நடிக்கிற நாங்க நடிக்கிறோம்ல, நம்மள யார் நல்லா நடிக்கிறாங்க, நல்லா நடிக்கல, இவங்க நல்லா பாடுறாங்க, இவங்க சரியா பாடல, இவங்க சரியா பேசல அப்படிங்கறது கீழ இருந்து பாக்குற நீங்க சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மேல இருந்து நடிக்கிற நாங்க நீங்க ரசிக்கிறீங்களா ரசிக்கலையா அப்படிங்கறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. கை தட்டினா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளை நல்லா ரசிக்கிறாங்கப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் கேட்டேன், ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்களே, ஏன் ஊர் கட்டுப்பாடா? ஊர்ல கட்டுப்பாடு எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் கட்டுப்பாடு இல்லை. ஊர் கட்டுப்பாடா இல்லை நாடகம் பிடிக்கலையா? எத்த நாடகம் பிடிக்கலையா? உண்மையிலே நாடகம் பிடிக்கலையா? நாடகம் வச்சதே பிடிக்கலையா? சும்மா நாடகம் கும்பாபிஷேகத்துக்கு வச்சிருக்கா. ஐயோ இல்லப்பா, நம்மள எதுக்கான கேட்டுக்க ரொம்ப அமைதியாவே இருந்தாங்கன்னா அம்மா கை தட்டுங்க எல்லாம் கொஞ்சம். பாவம் மனசு எங்க அண்ணே வந்து கெஞ்சி கெஞ்சி கேட்டு கைத்தட்டு வாங்கிருச்சு. படுத்துனா நீ வந்திருக்க. அப்படி கிடையாது, கை தட்டினீங்கன்னா எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும், அதுக்காக வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா நடிகர்களுக்கு இந்த அன்பளிப்பு கொடுத்து உற்சாகப்படுத்துறதை விட இந்த பாடல்கள்லாம் முடிஞ்சோன்னு ஒரு 4 பேர் கை தட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய உற்சாகமே. அதனால குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே எனது நிலம் குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பித்தலையினுடைய தந்தை, தாயின் பேர் நங்கை மோகினி. எனது தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தை எழுந்து சின்னதா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம்பா. அப்பா உங்க அப்பாவுக்கு மட்டும் இருக்காது, எல்லாருக்குமே அந்த ஏக்கம். அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு வீட்டுல வரிசையா பொம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுல என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் தெரியுமா? ஒரு ஆசைக்காக ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும், ஒரு ஆம்பளை பிள்ளை ஒண்ணு பிறந்துச்சுன்னா நல்லா இருக்குமேப்பா அப்படின்னு தோணும். அதுவே வரிசையா ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்தா ஆசைக்காக ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் நினைப்பாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஏன்னா இது உலக இயல்பான விஷயம். அது மாதிரிதான் பிறந்தது 7மே ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால் ஒரு பெண் குழந்தையிலேன்னு ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க, முருகப்பெருமானுடைய அருளால வள்ளிக்கொடிகளுக்கு இடையில் கிடந்து எடுத்து வளர்த்து இது நாள் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னைய வளர்த்துக்கிட்டு வர்றாரு. அப்பா எந்த குறையும் இல்லாம வளர்த்துருக்காரு. எங்களுக்கு தெரியுது, அதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும்ல, இதே என்னை முத பாக்குறீங்க, பார்த்தோன்னே எப்படி தெரியும் எங்க அப்பா எந்த குறையும் இல்லாம வளர்த்துருக்காரு? ஆமா, அப்பா குறை இல்லாம வளர்த்துருக்காருன்னா அவ்வளவு நகையை போட்டு விட்டுருக்காருல, தங்கம், வைரம், வைடூரியம், முத்து, பவளம், தக தக தகது மின்னுதேமா. 100 கிலோ தேருமாங்க இது இதெல்லாமா தங்கம், வைரம், வைடூரியம் மாதிரி தெரியுதா? ஆமா, தக தகன்னு மின்னுதாத்தா? இதெல்லாம் இதெல்லாம் உண்மையிலே தங்கம், வைரம், வைடூரியமா இருந்தா நான் ஏன் இப்படி வந்து நின்று பாடிக்கிட்டு இருக்க போறேன்? நேரம் வீட்டுல பஞ்சு மெத்த படுத்துக்கிட்டே சாப்பிட்டு இருக்க மாட்டேன். பொய் சொல்லாதீங்க, திருட வந்து திருடிவான்னு பொய் சொல்றீங்க. அம்புட்டு மதுரை புது மண்டபத்துல இருந்து வாங்கிட்டு வந்தது நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. நகை கடையிலையா? அங்க இருக்கிற நகை கடையிலையா? கடை இருக்குல்ல. அப்ப இது தங்கம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? அம்மா நான் மட்டும் இல்ல, இந்த உட்காந்துருக்கால எல்லாரும் தாய்மார்கள், நம்ம சகோதரர்கள் எல்லாருமே தங்கம், வள்ளி, வசதியான வள்ளி போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தங்கம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிய. நம்ம அந்த ஊர் நம்மளை நம்புது. அப்படியே இருக்கக்கூடாது, எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் எந்த குறையும் வச்சிடக்கூடாது அப்படி ஒரு எண்ணம். அதனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. பாசி பருப்பு, தோரம் பருப்பு. என்ன உள்ள கடை போட்டிருக்கீங்களா? நான் அன்னதானத்துக்கு மளிகை சாமான இறக்க வந்திருக்கேன். பொறுப்பு காதுல விழு. அண்ணே கொஞ்சம் சத்தம் வைங்க, சரியா காதுல கேட்கல இருக்கு. பொறுப்பு 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 அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இப்பதான் என்ன கேட்டுச்சு, இரு இந்த காதை குறைஞ்சுக்கிறேன். இன்னும் சின்னதா இருக்க, பெருசா கடப்பாரை கொண்டு வர சொல்லவா? அப்பா ஏப்பா எப்படி ஆரம்பத்துல இருந்து நீங்க இப்படி தானா இல்ல இடையில இந்த மாதிரி ஏதாவது ஆயிருச்சு? சரி, ஆமா, மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நான் மட்டும் தான் காவலுக்கு போறேன். காவலுக்கு போகணுங்கிறதும் பொறுப்பு. நான் மட்டும் தான் காவலுக்கு போறேன்னா இல்லை கூட சேர்ந்து வேற யாரும் வர்றாங்களா அப்படிங்கிறத தெரியல. அது ஆட்களை சந்திச்சாத்தான் யாரையும் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம் முடிவு பண்ணிருக்கேன். மனசுல எதை வச்சுக்க கூடாது, சொல்லிருங்க. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். என்ன தைரியம் இருந்தா? என்னப்பா, ஒரு மாமா இருக்காரு, அண்ணன் இருக்காங்க, அப்பா இருக்கேன், ஏமா தைரியமா சொல்றீங்க? மாமான்னு சொன்ன சிரிப்பு வருது. என்னவா? வண்டியில வரையில சொல்ல மாட்டேன்ட்ட, சாப்பிட உட்காந்தோம்ல இங்க, அப்பவும் சொல்லல, சங்கத்துலயும் சொல்லல, இங்க வந்து சபையில வந்து சொல்றீங்க. எதுக்கு? எல்லாம் தூக்க விரிச்சில இருந்தேன், என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆமா, என்ன பகல்ல முழுக்க தூங்கவே இல்லை சுத்தமா. ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு கொஞ்சம் தூங்காம இருந்துட்டேன். அதனால தூக்க கலக்கத்திலே இருந்தனால என்ன நடக்குதுன்னு புரியல, சொல்லல. நான் இப்பதான் தூக்கம் தெளிஞ்சிருக்கு, அதனால இப்ப சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். ஏமா
என்னப்பா அண்ணே காதலிக்கிட்டு பாப்பா ஏன்னு கேளுங்களே நகை வேலையெல்லாம் ஏறி போச்சு இப்போ 60,000 ரூபா 65,000 ரூபாய் போச்சு பவுனு போட்டு கட்டி கொடுக்குறாங்க ரொம்ப சிரமம் 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா செலவு வந்துருங்க பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்குறாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடணும் செலவு மிச்சம் நீங்க என்ன வேணும் வள்ளி நேயத்துக்கு அவங்க மக நீங்க அப்பா நீங்க அப்பா பேசுற மாதிரி அப்பா பத்தியலா மாமா பேசுற மாதிரி பேசுறாரு இல்ல கல்யாணம் பண்ணா 20 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு வருமா கூட்டிட்டு ஓடி போயிட்டா செலவு மிச்சம் நினைக்கிறீங்க உங்க சம்மதத்தோட வீட்டுல இருக்க எல்லாருடைய சம்மதத்தோடையும் எனக்குன்னு சேர்த்து வச்சிருக்க எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு தான் போவேனே தவிர உனக்குன்னு நான் சேர்த்து வச்சிருக்கேமா என்னப்பா எப்பா இதை வச்சு பிச்சை தான் எடுக்க முடியும் அதனால யாரை காதலிக்கிறேன் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அவரை நான் மனசுக்குள்ள எப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அவர் யார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன் எப்படி செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னீனே செவ்வந்தி பொண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரே மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரே செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னீனே நன்றி நன்றி இதெல்லாம் யோசிச்சு கை தட்டுறதை பத்தியா தட்டுவோமா வேணாமா ஏக்கா உண்மையிலே ரசிச்சு தான் தட்டினீங்களா இல்லை நான் சொன்னேங்கிறக்கா பரிதாபப்பட்டு கை தட்டினீங்க ரசிச்சு தான் கை தட்டினீங்க ஏன்னா கை தட்டுறதுல 2 வகை இருக்கு என்ன எப்படி
ஒண்ணு ரசிச்சு கை தட்டுற விதம்னு ஒண்ணு இருக்கு. உண்மையாவே இந்த பாட்டு கை தட்டலாங்க, உண்மையாவே நியாயமா நல்லா பாடினாங்க அப்படின்னு ரசிச்சு கை தட்டுற விதம்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்ன தெரியுமா? என்னம்மா? போதும் போதும் நீ பாடினதெல்லாம் போதும், உள்ள போமா அப்படின்னு கையை தட்டி நல்ல விதமா உள்ள அனுப்பி வைக்கிற விதம்னு ஒண்ணு சொல்லாம சொல்றாங்க. அதுலதான் கேட்டுக்கிட்டே ரெண்டு வகையில எந்த வகை அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். தெரியல அநேகமா ரசிச்சுதான் கை தட்டினீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி. அப்ப நன்றி சொல்ல ஒண்ணு தப்பு. நன்றி நன்றி நன்றி. இடத்த வணக்கம். இப்ப தெரிஞ்சிருக்கேன் யாரை காதலிக்கிறேன்னு தெரியுது. அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியாது. எனக்கு ஒரு ஆளுக்கு தெரியும் யாருன்னு. ஆச்சரியமா இருக்கு. ஒரே ஒரு பாட்டு தான் பாடுனேன். பாட்டை பாடணும் எப்படி யாரை காதலிக்கிறேன்னு கண்டுபிடி. பாட்டுல நீங்க சொல்லிட்டீங்களா ஆள? என்ன பிள்ளைய பேர்லாம் சொல்லலையே. பாட்டு மட்டும் தான் பண்ணேன், பேர்லாம் சொல்லலையே. நானு மறைமுகமா சொன்னீங்க பேரை. எப்படி? சரி யாரை காதலிக்கிறேன்னு சொல்லுங்க அப்போ. சொல்லவா? சொல்லுங்க. கோவப்படக்கூடாது. தொண்டில சென்னகர மீன் விற்கிறார்ல மீன் வியாபாரி முருகண்ணே, அவர் தானே? இருங்க, மீன் விற்கிறவரை தான் காதலிக்கிறேன் எப்படி நீங்க உறுதிப்படுத்தினீங்க? நீ பார்த்தா பாட்டு பாடினீங்களா? செம்மீனே செம்மீனே சென்னகர மீன் தானே அது. அவருக்கு தெரியல, விவரம் தெரியல. ஒன்றும் இல்லை. தேவோட்ட வண்டி நினைச்ச பாத்தியலா? ஆனால் ஒரு மீன் கடை நினைச்சுல. ஆமா, அந்த தேவோட்ட முனியாண்டி அவரே தான். நம்ம மீன் கேட்டா கொண்டாந்து கொடுக்க மாட்டாரு, அதுக்கு மட்டும் வேமா கொண்டாடுறாரு. அது கருப்பையாங்கிறிய முனியாண்டி. நான் அவரெல்லாம் காதலிக்கல. நான் யாரை காதலிக்கேன் தெரியுமா? சொன்னா தானமா தெரியும். பேரை சொல்லிடுவேன். ஆனா புருஷன் பேரை சொன்னா புருஷனுக்கு ஆயுசு குறைஞ்சிரும். இந்த காலத்துலயும் பொம்பளை பிள்ளை அப்படி ஒரு பொம்பளை பிள்ளையா நீ? இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துல புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை புருஷன் பேர் என்னமா அப்படின்னு போய் கேட்டா பக்கத்துல யாராவது சின்ன பிள்ளை ஏத்தா உங்க ஐயன் பேரை சொல்லுப்பா, உங்க அப்பா பேரை சொல்லுப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர புருஷன் பேரை பட்டுன்னு சொல்லிட மாட்டாங்க. ஒருவேளை பக்கத்துல யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு சில அடையாளம் வச்சிருப்பாங்க. அந்த அடையாளத்தை சொல்லிதான் புருஷன் பேர் என்னங்கிறத கண்டுபிடிக்க வைப்பாங்க. அடையாளத்தை சொல்லுமா? சொல்லவா? அவரு அது அந்த ராஜபாட்டை கூட்டிட்டு செங்குட்டுடனை கூட்டிட்டு வந்திருக்கேன் மாமா. அதுக்கு அடையாளம் இல்லனே, நான் ஒரு பேருக்கு அடையாளம் சொல்றேன், நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போமா? சொல்லுமா பாப்பா. மேல இருந்து தண்ணி தண்ணியா கொட்டும். என்னது? மலை. மலை. மேல இருந்து மலை. கோவில்ல போய் கும்பிடுவோமே அதுக்கு பேர் என்ன? சாமி. ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. மலைசாமி. எப்படி கண்டுபிடிச்ச பத்தியா? அந்த மாதிரி சில அடையாளம் வச்சிருப்பாங்க புருஷன் பேருக்குன்னு. அப்படி அடையாளத்தை சொல்லி புருஷன் பேரை கண்டுபிடிக்க வைப்பாங்க. நீங்க அடையாளம் வச்சிருக்கீங்களா? நான் சொல்லவா அடையாளம்? நான் சொன்னா அடையாளம் சொன்னா காசு தர மாட்டாங்க. அது காசு தான் வந்துச்சு. நான் யாரை காதலிக்கிறேன் தெரியுமா? சொல்லுங்க. அன்றாட நான் தெய்வமாக வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானத மனசுக்குள்ள முருகனுக்கு அந்த கந்தனை கடம்பனை அந்த கார்த்திகேயனை அவனதான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் எப்போ வருவார் நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு வர மாதிரி தெரியல, அநேகமா விடுறதுக்குள்ள வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அந்த முருகப்பெருமானை என்னை தேடி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அவருடைய வருகைக்காக நான் எப்படி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். பந்தம் ராகபந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் உலகில் வேறென்ன சேரி தேவனே நானும் பாதம். உலகில் வேறென்ன சேரி தேவனே நானும் பாதி. பந்தம் ராகபந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் நாதம் என் ஜீவனே
காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் நினைச்சு நன்றி 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 கிட்ட வணக்கம். இப்படி எல்லாம் நினைச்சுக்கிறது என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் மட்டும்தான் அவரை காதலிக்கிறேன்னு தவிர அவர் என்னை காதலிக்கிறாரா என்ன அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. ஒருதலை காதல் அது. இது ஒரு வகையான ஒருதலை காதல். ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைது இல்ல சொல்லி தர பாபாத்தி வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர பாபாத்தி ஏ உசிர ஓ உசிர தாரு கை மாத்தி அடியாத்தி இது என்ன வீடு உன்னால நான் வீடு. என்ன பண்ணால் வாசிப்பீங்க போல இருக்கு. ஹிந்தி பாட்டுக்கு வாசிப்போம். அப்படியெல்லாம் ஒருதலை காதலா போய்கிட்டு இருக்கு. இது எப்ப இருதலை காதலா மாறும்னே தெரியல. நீங்களாம் நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட காதலா என்னுடைய காதல். ஸ்பெஷல் காதல்மா உங்க காதல். ஏப்பா ஹோட்டல்ல வேலை பார்த்தீங்களா? அண்ணா மாஸ்டர் வரையில தேவோட்டையில் சாப்பிட்டேன். சாயந்தரம் சாதா தோசை கட்டி ஸ்பெஷல் தோசை வச்சுட்டாங்க. அந்த ஞாபகத்திலே உட்காந்துருக்கேன். அந்த நினைப்பு நேற்று சாப்பிட்டது என்னமோ தெரியல. இப்போ கொஞ்ச நாளாக எங்கள் அப்பா மாதிரி ஆயிட்டாரு, என்னன்னு தான் தெரியல. அதனால சாதாரணப்பட்ட காதல்னு அப்படி சொல்ல வரலப்பா. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்ச காதல் 5 வயதிலே அரியா பருவத்திலே வந்த காதல். இப்போ வயசு 13 ஆகுது. 8 வருஷமா அவர் தான் காதலிக்கிறேன். ஒரு தடவைனாவது நேர்ல வந்து வேண்டப்பா கனவுலனாவது வந்து உன்னை ஏத்தாமா காதலிக்கிறேன், விரைவில் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரா? எதுவுமே கிடையாது. அனுதினமும் அவரையே நினைச்சு 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 இருக்க இருக்க அப்படி துரும்பா இழைச்சிட்டேன்னா பனியும் இல்ல மழையும் இல்ல. இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம தும்மல் வந்துச்சோ? வேர்வை 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 சரி. கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டது 7up காலையில சாப்பிட்டா. அதனால அப்படிலாம் இருக்கிற உடம்பு இழைக்கிறதுக்குள்ள இந்த முருகப்பெருமான் வரணும். எனக்கு திருமணம் பண்ணிக்கணும். அந்த திருமணத்திற்காக இந்த இடத்துல எப்படி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றேன். ஜானகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் திறந்து வைத்தான். ராமன் வந்தான், மயங்கி விட்டாள். தன் பேரை கூட மறந்து விட்டாள். ஜானகி தேவி ராமனை தேடி
நன்றி நன்றி நன்றி. இந்த ஒரு ஜீவன் தான் எனக்காக என்ன பாட்டு பாடினாலும் கை தட்டி. பரவாயில்ல பரவாயில்ல. அப்போ நீங்க மட்டும் எந்திரிச்சு போயிடாதே, உங்களை கையெடுத்து நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஆமா, விடிய வரைக்கும். அதனால இப்படி அமையணும் பக்கம் மேடம். இந்த மாதிரி பக்கம் மேளங்களா நீங்க எதுக்குப்பா கையெடுத்து? நன்றிமா நன்றிமா. கையெடுத்து கும்பிட்டு உள்ள போங்கிறீங்களா இல்லை? இல்லை போக சொல்லல, எங்களுக்கு சொன்னீங்கல்ல, பெருமைப்படுத்தி சொல்றீங்கல்ல, அதுக்கு நன்றி சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்க எதுக்குப்பா எங்களுக்கு நன்றி சொல்லணும்? ஏன்னா யாருமே நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்ன சொல்றீங்க? இப்படி பக்கமேல அமையணும்ல. ஒரு நாடகம் நல்லா சிறப்பா அமையணும்னா பக்கமேளம் தான் ரொம்ப முக்கியம். கைதட்டுங்களே கொஞ்சம். உண்மை. ஏன் அவசரப்படுறீங்க? அப்படி நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நினைச்சு செய்யறீல்ல நீ, மேல தூக்கி ஏன் கீழே டொப்பு? இல்லப்பா, பக்கம் மேல மட்டும் நடந்துடா போதுமா? அதுக்கு தகுந்தாற போல ஒளிபெருக்கி வரணுமா இல்லையா? அருமையான ஒளிபெருக்கி, கண்ணன் ஒளிபெருக்கி. ஆமா, கண்ணன் ஒளிபெருக்கி. அந்த ஒளிபெருக்கிக்கும் அதில் பணிபுரியும் அருமை அண்ணார் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அண்ணனுக்கு தெரியும் எல்லாமே. அருமை அண்ணார் அவர்களுக்கு எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றிகிறத வணக்கம். ஆமா, அன்னை சிரிச்சாருன்னா மட்டும் நல்லா இருக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த மோகம் சிரிச்சுன்னு அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஏற்கனவே வேற முகம் வேற வில்லன் மாதிரி இருக்கா, இல்லை வேற சிரிக்காம உட்காந்தோன்னா ஒரு மாதிரி பயமா இருக்கு. அப்பைக்கப்போ கொஞ்சம் சிரிச்சுக்குங்க, நல்லா இருப்பீங்க. அருமையான ஒளிபெருக்கி. ஆனா ஒளிபெருக்கி நடந்தா போதுமாப்பா? உங்களே மேல இருந்து கீழே டொப்புன்னு போட்டுச்சு. இல்ல, பாக்குற மக்கள் நம்மளை பார்த்து ரசிக்கணும், அப்படி சொல்ல வரேன். ரசிக்கிறாங்க, ஆனா ரசிப்போமா வேணாமான்னு யோசிச்சு ரசிக்கிறாங்க. வரும்போது கொஞ்சம் மாதிரி கைத்தட்டாத மாதிரி அமைதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியே கெஞ்சி கேர்ந்தடி கூத்தாடி ஒரு 4 பேரை கைத்தட்ட வச்சாச்சு. அதனால நல்ல ரசிகர்கள், நல்ல ஒளிபெருக்கி, நல்ல பக்கமிடம். அதுக்கெல்லாம் தகுந்த முறையில் நடிகர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. ஆமா, புதுக்கோட்டை, காரைக்குடி, அது மாதிரி தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஆளுகளை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. ஆர்கே வேலாயுதம் அண்ணார் அவர்கள் இந்த நாடகத்தை மிக சிறப்பாக அமைத்திருக்காங்க. எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்குப்பா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிருக்க சமயத்தில் இந்த முருகப்பெருமான் வரணும், என்னை திருமணம் பண்ணிக்கிறோம். அந்த திருமணம் அந்த இடத்துல எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்றேன். ஆளு போல் வேலை போல் ஆளும் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. நாளை போல் 2 போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்று இருப்பேனே. ஆளை போல் வேலை போல் ஆளும் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே.
கொள்ளுதே